சிசி லட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கேரட் கோகோனட் லட்டு. அதை தான் சிசி லட்டுன்னு சொன்னேன். இது ரொம்பவே ஹெல்தி, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே துருவி வச்ச கேரட் இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த நெய்லேயே இந்த கேரட் நல்லா வதங்கணும். பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா, வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பால் தேவையான அளவு, ரொம்ப ஊற்றிடாதீங்க, தேவையான அளவு மட்டும். நான் ஊற்றிருக்க கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். பட் ஆடையோடு ஊற்றுங்க, அதுதான் இதோட டேஸ்ட்டே. ஆடையோடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், அப்படி இல்லைன்னா சுகர், நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது கை விட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நல்லா கிண்டுங்க. அந்த ஈரத்தன்மை, அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா சுண்டணும். நான் காட்டுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் தாராளமாக விட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க, ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் செட் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.